ஹாய் ஆல் இந்த டிசைனோட டுட்டோரியல் வேணும்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னால் அந்த ப்ளவுஸ்க்கு வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ அதே சேம் டிசைன் தான் இதுவும். இந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ரஃபாக ஃப்ரீ ஹேண்டை தான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு பெருசாக ட்ரேசிங் எல்லாம் தேவையில்லை. சைஸ் மட்டும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதே சைஸில் சேமாக எல்லா ஃப்ளவரையுமே ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நான் எந்த பார்டர் ஒர்க்குமே பண்ணலை. 3 லைன் ஜரி த்ரெட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் அந்த கொடியில் நான் 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த கர்வ் கிட்ட வரும்போது நீங்கள் வேணும்னா சிங்கிள் சுகர் பீடாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வளைவு கரெக்டாக வரும். அதோட பக்கத்துலேயே ஒயிட் பிஎல் பீட் அண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயும் 2 சுகர் பீடாக கொடுத்து எண்டில் ஒரு ஒயிட் பிஎல் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமுமே 2 சுகர் பீட் ஒரு ஒயிட் பிஎல் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரைட்டில் 2 லெஃப்டில் 2 வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒயிட் பிஎல் பீட் 3 mm சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கொடிக்கு மேலே ஒரு லீஃப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடை லோடிங் ஸ்டிச் போல் கொடுத்துக்கலாம். 4 சுகர் பீடாக கொடுத்து கரெக்டாக 3 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா 4 or 5 கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இதே போல் அந்த ஃப்ளவரோட ஆப்போசிட் சைடில் இருக்க லீஃப்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லீஃபில் எத்தனை சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கனோ அதே சேம் தான் இந்த லீஃப்க்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த 3 லீஃப் அதில் கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சுகர் பீடை விட கட் பீட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் 3 பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாலே போதும். 3 பீட்க்கு மேலே யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய சைஸாக நல்லா இருக்காது. நிறைய பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் பண்ண வராது. நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதே போல் பண்ணால் கரெக்டாக அந்த லீஃப் ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா எம்போஸ்டாக தெரியும். இப்போ ஓரளவு நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இனி அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். ரவுண்டோட சென்டரில் நான் ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது ட்ரை ஆகிற வரை இதே போல் நம்ம எல்லா கொடி டிசைனையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் எல்லா ஃப்ளவருமே சேமாக ட்ரா பண்ண வரல அப்படின்னா ஒரு டிசைன் மட்டும் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி எல்லா டிசைனுமே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈக்குவலாக எல்லாமே சேமான சைஸில் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம புட்டா போட்டுக்கலாம். புட்டாவுக்கு நான் 2 கட் பீட் ஒரு ஒயிட் பிஎல் பீட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் சென்டர்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போது அந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட அவுட்லைனில் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போடாமல் இதோட விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது. மேக்ஸிமம் நம்ம லீவ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அவுட்லைனில் ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் லீவ் கரெக்டாக பண்ணாட்டினாலுமே உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது அதோட அவுட்லுக் உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக வரும். இதே போல் எல்லா லீஃப்லேயுமே சுற்றி ஜரி த்ரெட் கொடுத்துக்கலாம். சாரியோட கலர் நல்ல மாம்பழ கலர். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது அந்த சென்டரில் நம்ம ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நல்லாவே ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம ஃபுல்லாகவே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இன்னுமே நம்மளுக்கு டைம் எடுக்கும். அது கஸ்டமரோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா பேஸில் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி கூட ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் நார்மலாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் பண்ணேன். இதே போல் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 4 பக்கமும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதோட கேப் ஃபுல்லாக பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். சில்க் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க, அது ஸ்டக்காக பார்க்கும். ஸோ மீடியம் சைஸில் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் நான் டபுள் பெல் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த பிராண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி பிரிஞ்சு வர்ற ப்ராப்ளம் இருக்காது. ஃபைனலாக இப்போ அங்கங்கே இருக்க அந்த குட்டி குட்டி கேப் ஃபுல்லாகவே ஒரு சுகர் பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் நெக் ஆல்சோ சேம் ஒர்க் தான். பட் கிளைண்ட் பேட்டர்ன் நெக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் பேட்டர்ன் நெக்கே அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஃபைனல் அவுட்லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்தது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.